அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஒரு வாரமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றி தான் ஊடகங்கள், செய்தித்தாள்கள், சமூக ஊடகங்கள், டிவி சேனல்கள் எல்லாம் மிக பரபரப்பாக போனது. மீண்டும் திமுக நில அபகரிப்பு தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகைப்படுத்தப்பட்டு அது மிகவும் பரபரப்பாக ஒரு வாரமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அதை பற்றி பேசும் அளவில் இருந்தது. சரி, ஒரு வாரமாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே, இதன் உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றி அலசி ஆராய்ந்து கண்டுபிடிப்போம் என்று நம் தேடலுக்கு உட்பட்டு நமக்கு இந்த விற்கிரயங்களின் விவரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் சுந்தர முதலியார் அவர்களிடம் கைக்கு இந்த இடம் எப்படி வந்தது, விஜயவர்மா என்ற இந்த ப்ரமோட்டர்ஸ் கைக்கு வந்தது வரைக்கும் அந்த முழு ஆதாரங்களையும் திரட்டி எடுத்திருக்கிறோம். எப்படி இந்த நிலத்தோட இந்த பேச்சு ஒரு வாரமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றி ஏன் பேசப்படுகிறது, எதற்காக பேசப்படுகிறது, இதை ஏன் பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து இந்த காணொளியில் நம்ம முழுசாக பார்க்கலாம். சுந்தர முதலியார் அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய ஒரு திரைப்படத்துறையின் ஒரு முக்கிய தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறார். அவருடைய ஆளுமையினால்தான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று உருவாகியது. அது ஒரு தென்னிந்திய திரைப்பட வரலாற்றிலேயே மாடர்ன் தியேட்டர்ஸ்னால் அந்த திரைப்படத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய டிஆர் சுந்தரம் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தான். இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட தலைவர்கள் தான் நம்மளுடைய கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் எம்ஆர் ராதா, ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்கு. அதனால தான் இந்த சேலம் என்றால் மாடர்ன் தியேட்டர் என்றால் திரைப்படத்துறை என்றால் சேலம் என்று அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை படைத்த இந்த மாடர்ன் தியேட்டர் நிறுவனம் மாடர்ன் தியேட்டர் பற்றி தான். அதை வச்சு என்ன அரசியல் இங்கே எப்படி இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு வாரமாக என்பதை பற்றி தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எனக்கு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்படி சுந்தர முதலியார் கைக்கு வந்தது என்ற அந்த விற்கிரயங்களின் விவரம் கூட நான் தேடி எடுத்துட்டேன். அது கூட என்கிட்ட இருக்குது. இப்போது இந்த விவரம், இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றி இப்போ இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, ஏன் இந்த மாடர்ன் தியேட்டர் பற்றி இப்போ இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல டிஆர் சுந்தர முதலியார் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நாம் பார்த்துடலாம். அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. சுந்தர முதலியாரோட மகன்கள் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை. அவங்களுடைய மகளோட மகள் ஒருத்தர் சுகாலயா மருத்துவமனையில் மருத்துவராக பணி செஞ்சிட்ருக்கிறதாக நம்ம அறிஞ்சிருக்கோம். நம்மளுடைய தேடலுக்கு கிடைச்ச விவரங்கள், அவருடைய குடும்ப விவரம் இதுதான். இப்போது இந்த மாடர்ன் தியேட்டரு ஏன் ஹைவேஸ் போய் அங்கே நெடுஞ்சாலைத்துறை போய் அதை அளக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது அளக்க வேண்டிய சூழ்நிலைக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே தெரியும். இதை நாம் ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறோன்னாக்க, என்னுடைய ஊரும் சேலம் தான். சேலத்தில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர் அருகிலேயே தான் என்னுடைய வீடும் இருந்தது. அதனால் அந்த மாடர்ன் தியேட்டர் எப்படி இருந்தது,
அந்த தியேட்டரை நாங்கள்லாம் எப்படி பயன்படுத்தினோம் என்ற விவரம் கூட எனக்கு தெரியும். அந்த மாடர்ன்ஸ் தியேட்டர் ஒட்டிய காம்பவுண்டு ஒட்டி தான் நாங்கள் எல்லாம் விளையாடுவோம். அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு மாடர்ன்ஸ் தியேட்டர் மிகவும் பரிச்சயமான இடம். நான் தினந்தோறும் அந்த வழியில் போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த இடத்தை பயன்படுத்தின ஒரு நபராக, ஒரு ஆளாக, எனக்கு மிகவும் பரிச்சயமான ஆளாக அந்த தியேட்டர்ஸ் பற்றி சொல்லக்கூடிய முழு பொறுப்பும் எனக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரை சேர்ந்த பகுதியை பற்றின இந்த பிரச்சனை இது. அதனால் முழுசாக அதை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைவதற்கு முன்னாடி அந்த ரோடு எப்படி இருந்தது என்று பார்த்தால், அதாவது கோரிமேட்டிலிருந்து அடிவாரம் வரைக்கும் கோரிமேட் ரோடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, மழைக்காலம் இல்லாத நேரத்தில் கூட அந்த இடத்துல எந்த நேரமும் தண்ணி தேங்கி நின்றுட்டே இருக்கும். பொதுவான நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அங்கே சாக்கடை தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. தண்ணியில் தான், அந்த சாக்கடை தண்ணியெலாம் சாலையில் தான் நிற்கும். கடந்த அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் அந்த சாலையை சரி செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை என்பது இந்த நேரத்தில் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து மாண்புமிகு மாநகர தந்தையாக இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய மாநகர மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் மேயராக வந்த பிறகு அந்த கோரிமேடு டு லா காலேஜ் வரை அந்த சாலை போடும் பணி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக அந்த சாலை போடுவதற்கு உண்டான வேலைகளை 2 ஆண்டுகளாக செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு அரசாங்கம் சாலை போடும்போது, சாலை சாக்கடை பணி செய்யும்போது அதை சர்வே பண்ணி அரசாங்கத்துக்கு தேவையான இடங்களை என்க்ளோஜ்மெண்ட் பண்ணி அந்த இடத்த ரோடை அகலப்படுத்துவது அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அது அரசாங்கத்தின் வேலை, சட்டப்படி நடக்கிற வேலை என்று பொதுமக்களுக்கும் தெரியும். அரசாங்கம் ரோடு போட்டாக்க அதை சர்வே பண்ணி என்க்ளோஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒன்று தான். அப்படி இருக்கும்போது கடந்த 2 ஆண்டுகளாக கோரிமேடு டு லா காலேஜ் வரை 1.4 கிலோமீட்டருக்கு 6 கோடி ரூபாய் செலவில் அந்த ரோடும் சாக்கடையும் போடப்பட்டு ரோடு அகலப்படுத்தப்பட்டுள்ளது. ரோடு என்க்ரோச்மெண்ட் செய்து அந்த நெடுஞ்சாலைத்துறையோட இடம் எவ்வளவு இருக்குன்னு அடையாளம் காணப்பட்டு ரோடு அகலப்படுத்தப்பட்டு இன்று அந்த இடமே பழைய இருந்த கோரிமேட்டுக்கும் இப்போ இருக்கிற கோரிமேடும் அடையாளம் தெரியாத வகையில் அந்த அளவுக்கு உருமாற்றம் அடைஞ்சு இன்றைக்கி அந்த சாலை இருக்கு என்றால் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக நடக்குது. இது ஏதோ இன்னைக்கு முதல்வர் அந்த இடத்துக்கு செல்ஃபி எடுத்ததுக்கு பிறகு போய் அதை சர்வே பண்ண மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள். அதை நான் பின்னாடி வரேன். 2 ஆண்டுகளாக இந்த பணி நடந்து இன்றைக்கி அந்த ரோடு சாக்கடை பணி போட்டு முடிச்சாச்சு. அடுத்த கட்டமாகத்தான் லா காலேஜிலேருந்து அடிவாரம் வரைக்கும் சாலை போடுற பணி இப்போ அடுத்த கட்டமாக தொடங்குது. இந்த பணியை செய்யும்போது தான் இந்த மாடர்ன் பில்டர்ஸ் ஆர்ச் இருக்கிற இடமும் சர்வே பண்ணப்படுகிறது. எதுக்காக பண்ணோம்ட்டு இப்போ வருதுங்களா? கோரிமேடு டு லா காலேஜ் வரைக்கும் செஞ்சு முடிச்சாச்சு சாலை போடுற பணி. இப்போ அடுத்த கட்டமாக லா காலேஜ் டு அடிவாரம். அப்போது இங்கே சாலை போடும்போது அப்போ அங்கே நெடுஞ்சாலை துறை சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணும்போது தான் தெரியுது மாடர்ன் பில்டர்ஸோட ஆர்ச் நெடுஞ்சாலைத்துறையோட இடத்துல இருக்குன்னு அதை சர்வே பண்ணும்போது தான் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போது லா காலேஜ் டு அடிவாரம் வரைக்கும் ரோடு போடுறதுக்கு 1.6 மீட்டர் போடுறதுன்னு முடிவாகி அதுக்கான நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ இது நெடுஞ்சாலைத்துறையின் ரோடு போடுவதற்காக அளக்கும்போது தான்
இந்த மாடர்ன் தேட்டர்ஸோட ஆர்ச் வந்து ஹைவேஸில் இருக்குது என்பது தெரிய வந்திருக்கு. அப்போது நாம் அரசாங்கம் ஒரு வேலை செய்யும்போது என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது இயல்புன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஏதோ திட்டமிட்டு அந்த இடத்துல நம்ம போயிட்டு அவங்களுடைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும் என்ற எண்ணத்தோடு நம்ம போய் சர்வே பண்ணலை அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் முழுமையாக வெளியே வந்துருச்சு இல்லைங்களா. முதல்வர் அவர்கள் வந்துட்டு போய் செல்ஃபி எடுத்தது பிப்ரவரி மாதம். ஆனால் இந்த பணி நடக்கிறது கடந்த 2 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. அப்போது முதல்வர் செல்ஃபி எடுத்ததுக்கும் இந்த பணி நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் யதார்த்தமாக போய் செல்ஃபி எடுத்துட்டு அவர் பணியை அவர் பார்க்க போயிட்டார். இப்போது முதல்வர் செல்ஃபி எடுத்ததுக்கும் இந்த சர்வே பண்ணினதுக்கும் முடிச்சு போட்டு ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேச வரலாம் சரிங்களா. இப்போது இந்த ஆர்ச் நெடுஞ்சாலைத்துறையிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்த யார் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த வர்மா கார்டன்றவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது விஜயவர்மாவுக்கும் டிஆர் சுந்தரமுதலியார் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்று பார்த்தால், டிஆர் சுந்தரமுதலியார் அவர்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவர். அவர் வேறு சமூகம். விஜயவர்மா அவர் வந்துட்டு புரோக்கர் வேலை, நில புரோக்கர் வேலை செய்பவர். இவர் வேறு சமூகம். டிஆர் சுந்தரமுதலியார் அவர்களுக்கும் விஜயவர்மா அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தொழில் ரீதியாகவும் இல்லை, சமூக ரீதியாகவும் எந்த தொடர்பும் இல்லாத விஜயவர்மா அவர்கள் டிஆர் சுந்தரமுதலியார் அவர்களுடைய புகழை தன்னுடைய விஜயவர்மாவின் வளர்ச்சிக்கும் அவருடைய நிலத்தை விற்பனை செய்வதற்கும் டிஆர் சுந்தரமுதலியார் அவர்களுடைய மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற புகழை விஜயவர்மா அவர்கள் திருடி அவர் வந்துட்டு அவருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கிற அந்த ஆர்ச்சோட சர்வே நம்பர் வந்து 8, வர்மா கார்டன் சர்வே நம்பர் வந்து 17. அப்போது வர்மா கார்டன் சர்வே நம்பருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச் இருக்கிற சர்வே நம்பருக்கும் வித்தியாசங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஜயவர்மா அவர்கள் தேவையில்லாமல் அரசின் மீது இப்படி ஒரு புகாரை சொல்ல வேண்டும்? அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த டிஆர் சுந்தரமுதலியார் அவர்களுக்கு இந்த நிலம், இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படி வந்தது, அவரிடமிருந்து விஜயவர்மா அவர்களுக்கு இந்த இடம் எப்படி வந்தது என்கின்ற இந்த விற்கிரயங்களின் விவரத்தை நம்ம வந்து பார்ப்போம். இந்த இதை தான் நம்ம தேடி கண்டுபிடித்த ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் எப்படி சுந்தரமுதலியார் அவர்களுக்கு வந்தது என்பதை பார்ப்போம். பச்சமுத்து முதலியார் மகன் செங்கோட்டுவேலு முதலியார் அவர்களிடமிருந்து 3.42 ஏக்கர் நிலத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அது பதிவு செய்த ஆவண எண் என்னன்னா, இதை நல்லா குறிச்சுக்கோங்க, 17/19/1916 இதுதான் பதிவு செய்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் பதிவு செய்த ரெஜிஸ்டர் நம்பர். நீங்கள் வேணால் கிராஸ் செக் வேணால் பண்ணிக்கலாம். எவ்வளோ இடம்னா 3.42 ஏக்கர் நிலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திடமிருந்து யார் யாருக்கெல்லாம் இந்த நிறுவனம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது, விற்கப்பட்டுள்ளது என்பதை வாங்கினவங்களோட பட்டியலை பார்ப்போம். 5 பேருக்கு இந்த இடம் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. 1.47 ஏக்கர் நிலம் கனகசபாபதி முதலியார் மகன் குமாரசாமி மற்றும் இருவருக்கு
பிரித்து விற்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆவண எண் பதிவு எண் என்னென்னு பார்த்தோம்னா 1537/1994. சின்னப்ப கவுண்டர் மகன் கோவிந்தசாமி கவுண்டருக்கு 0.85 ஏக்கர் விற்கப்பட்டுள்ளது. அதற்கான பதிவு எண் ஆவண எண் என்னென்னு பார்த்தோம்னா 1538/1994 இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல் கனக சபாபதி முதலியார் மகன் ராமச்சந்திரன் என்பவருக்கு 0.65 ஏக்கர் நிலம் விற்கப்பட்டுள்ளது. அதற்கான பதிவு எண் 1637/1994. இது எல்லாம் ஒரே ஆண்டு விற்கப்பட்டுள்ளது. அதே போல் சுப்பிரமணியம் செட்டியார் மகன் திருநாவுக்கரசு மற்றும் 4 பேருக்கு விற்றுருக்குறாங்க. எவ்வளோ நிலம்னாக்க 0.41 ஏக்கர், 0.41 ஏக்கர் விற்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆவண எண் பதிவு எண் பார்த்தோம்னா 27/1994. அதே போல் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் விநாயகர் கோயிலுக்கு ஒதுக்கிய நிலம், கோயிலுக்குன்ட்டு மாடர்ன் தியேட்டர்ஸே நிலம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிலம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.02 ஏக்கர் நிலம் கோயிலுக்குன்னு, விநாயகர் கோயிலுக்குன்னு நிலம் ஒதுக்கியிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து 3-4 பேர்த்துக்கு இந்த நிலத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது தேனப்ப செட்டியார் மகன் சின்னையா செட்டியார், அவங்களுக்கு இந்த இடம் யார்கிட்ட கனக சபாபதி முதலியார் மகன் குமாரசாமி மற்றும் இருவர் வாங்கின அந்த அவங்களுடைய மகன்கள் 2 பேரோட நிலம் எவ்வளவு 1.47 ஏக்கர் நிலத்தை தேனப்ப செட்டியாருக்கு விற்றுருக்காங்க. தேனப்ப செட்டியார் மகன் சின்னப்ப செட்டியாருக்கு விற்றுருக்குறாங்க. அதுக்கான பதிவு எண் ஆவண எண் என்னென்னு பார்த்தோம்னா 693. விற்கப்பட்ட ஆண்டு 1998. LPAN 6/2004 படி 1 முதல் 29 மனைகளாக பிரிக்கப்பட்டு மனை பிரிவு அங்கீகாரம் பெற்றுள்ளனர். யாருக்கிட்ட வாங்கினது? கனக சபாபதி மகன் முதலியார் மகன் குமாரசாமி மகன்கள்கிட்ட தேனப்ப செட்டியார் வாங்கின நிலத்தை எவ்வளோ நிலம்னு பார்த்தோம்னா 1.47 ஏக்கர் நிலத்தை எத்தனை பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.16 ஏக்கர் ஒன்று, 0.68 ஏக்கர் ஒன்று, 0.38 ஏக்கர் ஒன்று, 0.15 ஏக்கர் ஒன்று, இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து யார்கிட்ட தேனப்ப செட்டியார் மகன் சின்னையா செட்டியார்கிட்ட இருந்து பொன்னுசாமி வர்மா மகன் ரவிவர்மாவுக்கு இந்த நிலம் விற்கப்படுகிறது. ரவிவர்மாவுக்கு எப்போ வருதுனாக்க 2004 தான் ரவிவர்மா கைக்கு வருது. அப்போது எத்தனை பேரிடம் இருந்து கைமாறி ரவிவர்மாவுக்கு இந்த இடம் மாடர்ன் பில்டர்ஸ் இடம் வருதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4வது பார்ட்டியாக பொன்னுசாமி வர்மா மகன் ரவிவர்மா கைக்கு வருது. மாடர்ன் தியேட்டர்ஸ் வாங்கின ஆண்டு 1936ஆம் ஆண்டு அவருக்கு இந்த இடம் பதிவாகிருக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் T.A. சுந்தர முதலியார் அவர்களுக்கு இந்த இடம் பதிவாயிருக்கு 1936ஆம் ஆண்டு. பொன்னுசாமி வர்மா மகன் ரவிவர்மாவுக்கு 2004ஆம் ஆண்டு பதிவாகுது.
அப்போது எத்தனை ஆண்டு இடைவெளி பார்த்துக்கிட்டிங்களா? எத்தனை பேரிடம் கை மாறி கடைசியாக இறுதியாக வந்து ரவிவர்மா கைக்கு வந்திருக்கு. இந்த விஜயவர்மா என்பவர் தான் இந்த கேஸை போட்டிருக்காரு, இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காரு. 2004 இவர் கைக்கு வருது. அதோடைய பதிவு எண் சொல்கிறேன். பொன்னுசாமி வர்மா மகன் ரவி வர்மாவோட பதிவு எண், ஆவண எண் சொல்கிறேன். 25/18/2004, 25/19/2004, 25/20/2004, 25/21/2004. பரப்பு மொத்தம் 2.38 ஏக்கர் தான் இவங்களுக்கு கைக்கு வந்திருக்கு. இவங்களுடைய இடம் அந்த மொத்தம் மாடர்ன் பில்டர்ஸோட இடம் வந்து மொத்தம் 3.42 ஏக்கர். அதில் பொன்னுசாமி வர்மா மகன் ரவி வர்மா கைக்கு வந்தது வந்துட்டு 2.38 ஏக்கர். அப்போது இவங்கக்கிட்ட இருந்து ரவிவர்மா கிட்ட இருந்து 1.77 ஏக்கர் 1 முதல் 29 மனைகளாக விற்பனை செய்யப்பட்டாச்சு. 1.77 ஏக்கர் நிலத்தை 29 மனைகளாக பிரித்து அத்தனையும் வேறவங்களுக்கு விற்பனை செஞ்சாச்சு. இப்போது ரவிவர்மா என்பவரது அவங்களுடைய மகன் விஜயவர்மா கைவசம் இருப்பது எவ்வளோன்னு பார்த்தோம்னா, என்பவருக்கு தான செட்டில்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா, தான செட்டில்மெண்ட் கொடுத்ததுக்கான ஆவண எண் 1996/2023 தான் தான செட்டில்மெண்ட் வந்து விஜயவர்மாவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த தான செட்டில்மெண்ட் பண்ணின ஆவணம் அந்த பதிவு எண்ணெல்லாம் சொல்கிறேன். 990/2023 1, 997/2023 1, 998/2023 1, 999/2023. மொத்தம் 1 2 3 4 பதிவாக வந்து பண்ணியிருக்காங்க, 4 பிரிவாக. இப்படி தான் வந்துட்டு ரவிவர்மா அவர்களுக்கு விஜயவர்மா அவர்களுக்கு மாடர்ன் பில்டர்ஸ் அந்த இடம் வந்து இவங்க கைக்கு இப்படி இத்தனை கை மாறி தான் வந்திருக்கு. இந்த சுருக்கு விவரம், இந்த இடத்தோட சுருக்கு விவரம் என்னன்னு பார்த்தோம்னா, விற்பனை செய்த 1 முதல் 29 மனைகளின் பரப்பு, மொத்தம் இவங்க விற்பனை செஞ்சாங்கல்ல இந்த 9 மனைகள் 29 மனைகளின் பரப்பளவு வந்து 1.27 ஏக்கர். பூங்கா கடைகள் மற்றும் சாலைகளின் பரப்பு 1.01 ஏக்கர். அங்கே வந்து பூங்கா சாலையெல்லாம் சாலைகளுக்குலாம் இடம் விட்டுருக்காங்க. அது வந்து 1.01 ஏக்கர். விஜயவர்மன் என்பவருக்கு தற்போது பாத்தியப்பட்டுள்ள பரப்பு, இப்போ விஜயவர்மனுக்கு எவ்வளவு இடம் இருக்குது அப்படின்னு அந்த பரப்பளவு எவ்வளோன்னா 0.60 ஏக்கர் தான் இப்போ இந்த விஜயவர்மன்கிட்ட இருக்குது. அதாவது 0.60 ஏக்கர். கோவிலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பரப்பு 0.02 ஏக்கர். கோவிலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பரப்பு மொத்தம் இந்த 3.42 ஏக்கரோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த 3.42 ஏக்கரில் விஜயவர்மா கிட்ட இந்த பிரச்சனைக்குரியவர், இந்த பிரச்சனையெல்லாம் கலப்பி விட்டாங்கல்ல, திமுக வந்து நிலம் ஆக்கிரமிப்பு பண்ண எங்களுடைய இடத்த கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஜயவர்மான்றவர் இந்த பிரச்சனையை கலப்பி விட்டார் இல்லையா, இவருடைய இடம் அங்கே எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 0.60 ஏக்கர் தான் இருக்குது. இப்போது விஜயவர்மா கிட்ட இருக்கிறது அவ்வளோதான். சரி, இப்போது மாடர்ன் ஸ்டேட்டர் டி.ஏ. சுந்தரம் முதலியார் அவர்களுக்கு இந்த இடம் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம். சுந்தரம் முதலியார் அவர்களிடமிருந்து விஜயவர்மாவுக்கு எத்தனை கை மாறி எத்தனை பேரிடமிருந்து
ஏறக்குறைய 1 2 3 4 5 3 4வது பேராக இவர் விஜயவர்மாவுக்கு இந்த இடம் வந்து கைமாறி வந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸும் யாரிடமிருந்து யார்கிட்ட எப்படி வந்தது என்ற அந்த டீட்டெயில்ஸும் இப்போ பார்த்துட்டோம். இப்போது ஏன் இந்த நேரத்தில் விஜயவர்மா அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த நேரத்தில் ஏன் பண்ணினார், இவர் பண்ணுவதுக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கு என்ன காரணம் என்று அதை பற்றி பார்ப்போம். காரணம் என்னன்னாக்க, அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற புகழை அந்த புகழ் தொடர்ந்து அவரே அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், டி.எஸ். சுந்தரமுதலியார் அவர்கள் குடும்பத்துக்கும் விஜயவர்மா அவர்கள் குடும்பத்துக்கும் தொழில் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு முதல்லையே நம்ம சொல்லிட்டோம். இவர் ஒரு லேண்ட் புரோக்கர் மட்டும்தான். இவர் அந்த இடத்த 4வது கை மாதிரி வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த சுந்தரமுதலியார் அவர்களுடைய புகழை இவர் முழுசும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் இவர் கையிலேயே இருக்கணும், இவரே வந்து அதை பயன்படுத்திக்கணும், இவர் அனுபவத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆர்ச் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கிட்ட இருக்குது. அது ஒரு வரலாற்று ஆவணம், வரலாற்று சின்னம். அந்த வரலாற்று ஆவணத்தை, வரலாற்று சின்னத்தை அரசாங்கம் பாதுகாத்து வைக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை, பொறுப்பு. வரலாற்று ஆதாரங்களை இப்போ நம்ம வந்து ஏன் கீழடியை தோண்டி தமிழனுடைய பழமைகள்லாம் நம்ம வந்து தேடி அது உலகுக்கு நம்ம வந்து உணர்த்திட்டுருக்கோம், எப்படி தமிழுடைய வரலாறு வந்தது என்று அடுத்த தலைமுறை உணர வேண்டும், புரிஞ்சிக்க வேண்டும். அடுத்த தலைமுறை நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை வந்து அரசாங்கம் அந்த கீழடியை தோண்டி தமிழுடைய வரலாற்றை பார்க்கணும். எப்படி தமிழருடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்போ, அதே போலதான் இது தென்னிந்திய வரலாற்றிலே மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய ஜாம்பவான்களை, இங்கிருந்து தான் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, 2 முறை 3 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வராக ஆண்ட எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு முதல்வர் 5 முறை ஆண்ட ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆளுமைகள் எம்.ஆர். ராதா, கண்ணதாசன், இது போன்ற பெரிய பெரிய ஆளுமைகள், இந்தியாவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய தலைவர்களை இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கி இருக்கு. இங்கேருந்து தான் வந்தாங்க அப்படின்னா அந்த வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டியது அரசோட கடமை. அதை தான் அரசு செஞ்சது. விஜயவர்மா கிட்டேருந்து எந்த ஒரு இடத்தையும் அரசாங்கம் கேட்கவில்லை, யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. ரோடு போடுறதுக்காக என்க்ரோச்மெண்ட் பண்ணாங்க. என்க்ரோச்மெண்ட் பண்ணும்போது அந்த மாடர்ன் பில்டர்ஸ் ஆர்ச் வந்து ஹைவேஸ் ரோட்டில் இருக்குது. அப்போ அதை வந்து இவ்வளவு நாளாக அரசாங்கத்துக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. அது ரோடு போடுறதுக்காக என்க்ரோச்மெண்ட் பண்ணும்போது தான் இது ஹைவேஸில் இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி அதை வந்து ஒன்று அதை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின், வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அது ஒன்று. 2வது என்னன்னாக்க, அரசாங்க சொத்தை அரசாங்கத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று. யாரும் ஆக்கிரமிப்பு பண்ண விடாமல் பார்த்துக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை. அப்போது அரசு தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே ஆக்கிரமிப்பு செய்தது யார்? விஜயவர்மா. அப்போ இந்த விஜயவர்மா தன்னுடைய இடத்தை டி.ஆர். சுந்தரமுதலியார் அவர்களுடைய புகழ் தனக்கே வேணும், தானே அனுபவிக்கணும், அந்த புகழை தான் அனுபவித்து அந்த புகழ் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்று விஜயவர்மா அந்த புகழ் திருட்டில் ஈடுபட்டதுனால எப்போ வந்துட்டு சிஎம் போய் அங்கே செல்ஃபி எடுப்பார். அதை வச்சு நாம் எப்படி கதை கட்டி புனையப்பட்ட கதைகள்லாம் சொல்லி இந்த கொக்கு காத்துக்கிட்டே இருக்குல்ல ஒத்த காலில், எப்போ மீன் வரும் கவிக்கிட்டு போயிடலான்னு. அந்த மாதிரி எப்போ சிஎம் வந்து செல்ஃபி எடுப்பாரோ அதை வச்சு நம்ம ஒரு புனைக்கதைகளை கலப்பி விட்டு
இந்த அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும் என்பதற்காக இவ்வளோ பெரிய ட்ராமா, திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு ஒரு திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கின அந்த சுந்தரம் தேட்டரை, டிஆர் சுந்தரம் முதலியார் அவர்கள் தேட்டரை வச்சு இவ்வளோ பெரிய ட்ராமா புனைக்கதைகளை இந்த விஜயவர்மா அவர்கள், வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். நானும் இந்த சேலத்துலேயே இருக்கிறதுனால அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க திருட்டில் ஈடுபட்டதை காப்பாற்றிக்கிறதுக்காக யார்கிட்ட போகிறாங்கன்னாக்க பிஜேபி கிட்ட போகிறாங்க. பிஜேபிக்கு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சப்போர்ட். இவங்க அரசியல் ஆட்டம் ஆடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆகி போயிடுச்சு பிஜேபிக்கு, அண்ணாமலைக்கு. இதை வச்சு அவர் ஒரு அரசியல் ஆட்டம், சதுரங்க ஆட்டம் ஆடுறாரு. அது என்னன்னு சொல்ல வர. இப்போது விஜயவர்மா யார், எப்படிப்பட்டவர், அவரை பற்றி என்ன, அவர் என்ன மாதிரி நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஒரு ப்ரமோட்டர்ஸ் தானே. இடம் வாங்கி விற்று பில்டிங் கட்டி கொடுத்து விற்பனை செய்கிற ஒருத்தர். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள் அவர் வந்துட்டு அந்த இடம் வாங்கி விற்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அரசு சொத்துக்களை, புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறாரு என்பது தான் விஜயவர்மாவோட வரலாறு. அதுக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன். ஐயம்பெருமாள் பட்டியில் இருக்கிற அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இடம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இடத்தை ஏறக்குறைய 5 ஏக்கர் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு. 5 ஏக்கர் இடம். அந்த இடத்தோட சொத்தின் மதிப்பு 60 கோடி ரூபாய். அந்த இடத்தின் சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய். இப்போ அந்த இடத்துக்கு வந்து கேஸ் போட்டு இந்த இடம் பற்றி கோர்ட்டில் கேஸ் வந்து 1 வருடம் 4 மாதமாக இந்த கேஸ் நடந்துருக்கு. அந்த கேஸு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. விஜயவர்மா போட்ட கேஸு வந்து தள்ளுபடி, கோர்ட்டு வந்து தள்ளுபடியும் செஞ்சிருச்சு. இந்த மாதிரி நபர் தான் அவர் வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடமெல்லாம் அவரால் எவ்வளவு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமோ அவ்வளவும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கக்கூடிய நபர் தான் இந்த விஜயவர்மா அவர்கள். இந்த சொத்தெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவர் வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் திமுக மேலே அபகரிப்பு புகாரை சொல்லி அதை போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லி, அண்ணாமலை வந்து இவ்வளோ பெரிய கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டு கடந்த 1 வாரமாக இதுதான் அனைத்து ஊடகங்களிலும் பேச்சு. நம்ம அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் கூட சொன்னார், எங்களுக்கு கலைஞர் சிலை வைக்கணுன்ற சிந்தனையே இல்லை, நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை, யாருக்கிட்டும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் கூட அறிக்கை விட்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் நாங்கள் யாருக்கும் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த காலை கதிர் ஊடகம் வந்துட்டு இது மாவட்ட ஆட்சியர் கூட்டு மிரட்டினதாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் கூப்பிட்டு பேசுனதாகவும் ஒரு புனையப்பட்ட கதையை தொடர்ந்து திமுக மேலே எப்படியாவது, திமுக மேலேயும் திமுக அரசின் மேலேயும் எப்படியாவது கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று ஒரு புனையப்பட்ட கதையை, எவ்வளோ பெரிய ஒரு கற்பனை கதையை முதல்வர் அவர்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்ததை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு கற்பனை கதையை வந்து ஒரு திரைப்படமே எடுத்துருக்கலாம். அவ்வளோ திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் ஒரு புனையப்பட்ட கதையை முழுக்க இந்த விஜயவர்மா அவர்களை பயன்படுத்தி, வர்மா ப்ரமோட்டர்ஸ் விஜயவர்மா அவர்கள் வந்துட்டு அண்ணாமலையின் துணை கொண்டு விஜயவர்மா அவர்களும் அண்ணாமலையும் அன்கோ போட்டு திமுக மேலே இப்படி ஒரு சாயத்தை பூசத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது இப்போ நான் பேசினது அத்தனையுமே சான்றுகள், ஆதாரங்கள். அரசாங்கம் ஒரு வார காலமாக இந்த ஆதாரங்களை திரட்டி நாம் வந்துட்டு
இந்த சேலத்திலேயே நம்ம இருக்கோம். சேலத்தை பற்றி நம்ம மிக நல்லாக மாடர்ன் தேட்டர்ஸ் பற்றி இதே இடத்துல நாங்கள் தினம் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இடம்தான், பழக்கம்தான் நமக்கு. அரசியலில் நம்ம இருக்கோம், அதுவும் ஒரு ஊடகவியலராக இருக்கிறோம். இந்த மாடர்ன் தேட்டர்ஸ் பற்றின, இந்த விஜயவர்மா பற்றின, இந்த நில ஆக்கிரமிப்பு பற்றின புகார் குறித்து முழுமையாக தேடி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆதாரங்களை திரட்டி இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்குறோம்.